கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். அதை ஏத்துக்கிட்டாதான் ஃபண்ட் தருவாங்கிறது கரெக்டான விஷயம்னு எனக்கு தோணல. ஏன்னா ஹிந்தி படிக்கிறதும் படிக்காததும் பசங்களோட விருப்பம், பேரண்ட்ஸோட விருப்பம். கத்துக்க போறவங்க தான் விருப்பம் பண்ணணும். நீங்க ஒரு பொசிஷன்ல போயிட்டு நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க. லைக் இதுக்கப்புறம் நீங்க போய் படிக்க போறது இல்ல. பசங்க தான் படிக்க போறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அவங்க என்ன படிக்கணும்னு. சோ அத கட்டாயபூர்வமா நம்ம திணிக்கிறது அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப இது ஒரு தவறான இது நம்மளோட நிதி ஆக்சுவலா அவங்களோட பணத்தை நம்ம கேட்கல. நம்ம கட்டுற டாக்ஸ் பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ஏன் மொழி நீ பயின்றாதான் நான் கொடுப்பேன்றதெல்லாம் ஒரு சர்வாதிகாரம் தான் சார். அதாவது ஹிட்லர் ஆட்சி இந்த மாதிரி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. இது கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்கள் ஏன் வரமாட்டோம், மற்ற மாநிலங்களை நாங்கள் கைப்பற்றுறோம். இப்போ கூட ரீசெண்டாக டெல்லியை கைப்பற்றிட்டாங்க 27 வருஷம் கழிச்சு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் ஏன் கைப்பற்ற மாட்டோன்ற அவங்களுக்கு அந்த ஒரு கர்வத்தினால என்னென்ன பண்றாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. இது ஒரு அப்பட்டமானது. ஐயா மோடி அவர்கள் கண்டிப்பா இது தலையிட்டு நடவடிக்கை எடுத்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும். அவர் மேல நமக்கு மரியாதை இருக்குது. அவரும் நம்ம பகை கிடையாது. அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அதனால அவர் தலையிட்டு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எல்லா தமிழர்கள் சார்பாக என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது சார். இல்லை, ஏற்கனவே தமிழ்நாடு மும்மொழி கொள்கைக்கு எகென்ஸ்டாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரிய அளவில் நடந்துருச்சு. அதை அவங்க எவ்வளோ கட்டாயப்படுத்தி திணிக்கணும்னு நினைச்சாலும் அது இங்கே நடக்க போகிறது கிடையாது. அவங்க விருப்பப்படாமல் எடுத்து படித்தா படிக்கக்கூடாது, அவங்க அது வேற. அது ஆனால் கட்டாயப்படுத்தி திணிக்கிறது, நீட்டை கொண்டு வரணுன்றது, இவங்களுக்கு யூசிஜியில் மற்ற விஷயங்களை பண்ணுறது மாற்றுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவங்களோட பாசிசத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயம் தான் எல்லாமே. அது மற்றதுக்கெல்லாம் அண்ணாமலை தமிழ்நாடு அப்படி தமிழ்நாடு இப்படி நான் பாத யாத்திரை பண்றேன், சாட்டை அடிக்கிறேன், அதை தேவையில்லாத விஷயங்களை பண்றாரு. இதுக்கு ஒரே ஒரு அறிக்கை, நீ யாரு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது? எங்க போயிட்டாரு? ஆளை காணமே. இந்த கம்ப்ளைண்ட் குத்துன்னு வர, அவர் எங்க போனாரு தெரியல. ஆனா இருந்தாலும் நம்ம சிஎம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த புயலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், அவ்வளோ எப்படி சொல்றது, தண்ணி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்போ கூட அவங்களுக்கு கேஷ் வரல. அதாவது நிதி கொடுக்கல. அவங்களுடைய நல்லா செலவு பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கல்விக்கு நாங்க தரமாட்டோம் அப்படின்றது எந்த வகையில நியாயம் இது? அப்போ எப்படி சார் பிஜேபி இது பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும் தமிழ்நாட்டில்? அதனாலதான் சார் மலரவே மாட்டேங்குது. இப்போ தெரியுதா அவுட்புட் எதுக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இவர் எப்படி டைரக்டா ஒரு மீடியா முன்னாடி நான் தரமாட்டேன்னு சொல்றது? யாருக்கு வீட்டு காசு? உங்க வீட்டு காசா, இல்ல உங்க பாட்டன் காசா, முப்பாட்டன் காசா? சார் நாங்க வரி கட்டணும் சார், எங்களோட வரி பணத்தை நீங்க கொடுக்கறதுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி நேரடியா நீங்க மீடியா முன்னாடி சொல்றீங்க. அவ்வளவு தைரியம் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள்லாம் நான் இழிச்ச வாங்கலாம், நாங்க விட்டுருவோமா? எப்படி அண்ணாமலை இங்க தெருவில் நடந்து வந்துட முடியுமா? ஒருத்தர் அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. மற்றதுக்கெல்லாம் அறிக்கை கொடுக்குறாருல, தேவையில்லாததுக்கு அறிக்கை கொடுக்குறாருல. தமிழருக்கு அவர் குரல் கொடுக்கணுமா இல்லையா சார்? தமிழ்நாட்டில் தலைவராக இருக்காரு பிஜேபி தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை வசிக்கிறார். அவர் என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு அறிக்கை கொடுக்கணும். அவர் ஆளையே காணமே, ஏன் இதை பத்தி மட்டும் பேச மாட்டாரு? அப்போ அவரும் திட்டவட்ட அரசியல் பண்றாரா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? யங்ஸ்டர் நாங்க, எங்களுக்கு இது கூட யோசிக்க தெரியாதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு படிப்பு கல்வி இதுக்காக கண்டிப்பா ரீஃபண்ட் நமக்கு ஃபண்டு கொடுத்தே ஆகணும். அவங்க இதுதான் காரணம்னு சொல்லி காட்டுறது ஏற்றுக்க முடியாது. ஒன்றிய கல்வி அமைச்சர் நர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியும் சொல்றது ஆணவத்தினுடைய உச்சம். அதாவது இந்தியா ஒன்றியம் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, பல்வேறு உணவு பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். அது சரியா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான பண்பாடு இருக்கு. தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு பேரறிஞர் அண்ணா காலத்துல கடுமையான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க நிதியை வழங்குவோம் அப்படிங்கிறது ரொம்ப திமிர்த்தனமான பேச்சு. எதற்கும் ஒரு எல்லை இருக்குது. அதாவது தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசு வஞ்சிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது புயலுக்கு நிதி தர்றதில்ல, ஜிஎஸ்டி நிதியை தர்றதில்ல, இப்படி எந்த வகையான நம்மளுடைய மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய எந்த நிதியையும் தர மறுக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு பாதையில போனா தமிழ்நாடு திராவிட பாதையில பயணிக்கக்கூடியது. தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு இதுலதான் தமிழ்நாடு இருக்குது. நம்ம மும்மொழி கொள்கையை எப்பயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால இது ஒரு மிரட்டும் போக்கா இருக்குது. இன்னொன்னு குறிப்பா பாத்தீங்கன்னா, கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய அளவுலேயே தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தான் சிறப்பான கல்வி இருக்குது. அப்படி இருக்க பட்சத்துல நம்மளுடைய கல்வி தரத்தை மிகவும் சீர்குலைக்கிற விதமா இப்படி ஒரு போக்கை கடைபிடிக்கிறது மிகவும் வன்மையான கண்டனத்துக்கு உரியது. நம்ம அரசு என்ன பண்றாங்க, அது கல்வி எல்லாருக்கும் வர தமிழ் நம்ம நாட்டுல தமிழ் தான். அது வெளிநாட்டுல ஹிந்தி இங்கிலீஷ் அவங்க படிக்கிறது. அது நம்ம நாட்டுல
தமிழ் படிக்க தமிழ் படிச்சு தான் ஆகணும். தமிழ் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஹிந்தி வந்து அவர் சொல்கிறான்னு ஹிந்திலாம் இங்கே எடுத்துன்னு வர முடியாது. அவர் யார்? அவர் எப்படி சொல்லலாம்? எங்கள் அம்மா வயிற்றில் நான் பிறந்து நான் வளர்ந்து ஆள் ஆகுறேன், நான் சம்பாதிச்சு என் காசில் நான் சாப்பிட்றேன். அவர் வந்து எனக்கு வந்து வீட்டில் கொடுக்கல கொல்ல, புரியுங்களா? நான் வந்து ஆட்டோ ஓட்டினா தான் நான் பிழைக்க முடியும். நான் ஒரு கம்பெனிக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும், என் பிள்ளைங்க நாங்களை பார்க்க முடியும். அப்படி இருக்கும் போது அவர் சொன்னது நான் கேட்க முடியாது. இல்லை, இது வந்து அரசியல் மட்டும்தான். இது வந்து இந்தியை வளர்க்கணும் கூட ஒரு என்னன்னு கூட பார்க்க முடியாது. இது அவங்க சொல்ல மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க. ஒரே மொழி திணிப்பு மட்டும்தான் இது. இது வேற இந்தி மொழியை வளர்க்கணுமோ இல்லை தமிழ் அழிக்கணும் கூட அடுத்தது போய்க்கலாம். இது இந்தி மொழியை வளர்க்கணும்னு கண்டிப்பாக கூட எடுத்துக்க முடியாது. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கலாச்சாரம், அவங்க என்ன ஓட்டாங்களோ நம்ம மேலே திணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. போன தலைமுறைகிட்ட முயற்சி பண்ணாங்க, நடக்கல. அது இப்போ இந்த தலைமுறைகிட்ட மறுபடியும் முயற்சி நடக்குது, கண்டிப்பாக நடக்காது. அதுதான் நான் பார்க்குறேன். இது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து தமிழில் விட்டுட்டு இன்னொரு மொழியை படித்தா மட்டும்தான் எனக்கு வேண்டிய பணம் கொடுப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும். இது அதனால் இது கண்டிப்பாக அரசியல் மட்டும்தான். இது இந்திக்கு கூட நல்லது பண்ணுறாங்க என்னத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் பண்ணுங்கிற ஒரு அரசியல் நோக்கத்தோட பயன்றது மட்டும்தான் இது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது வந்து முழுக்க அரசியல் நோக்கம் மட்டும்தான். இது வந்து எதோடைய இம்பாக்ட் அப்படின்னா, ஏன் நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்ற மாட்டோம்? கிட்டத்தட்ட 50-55 வருஷமா நம்மளும் போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு நம்ம கைக்கு மற்ற மாநிலங்களை எப்பட்டாவது கைப்பற்றிடும், தமிழ்நாட்டை கைப்பற்ற மாட்டோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வஞ்சகத்தை தான் வந்து இந்த மாதிரி மொழி பிரச்சனையாகவும் ஜாதி பிரச்சனையாகவும் பல பிரச்சனையாக தமிழ்நாட்டில் வந்து கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. பட் நம்மளோட மத்தியில் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரதிபலிப்பு நம்ம கிட்ட இருக்க மாட்டேங்குது. அதனால வந்து நிதி தர மாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சார். சொல்றதுக்கு முதல்ல நம்மளோட காசு, அது நம்மளோட காசை கொடுத்துடணும். அவங்களுக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது. இதை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணி நமக்கு நீதி கிடைக்கணும். நீதி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அவங்கவுங்க மொழி சார், அது என்னோட இஷ்டம். நான் தமிழில் பேசுவேன், இல்லை எந்த மொழியில் பேசுகிறேன், இல்லை எனக்கு வந்து நாலேஜுக்காக நான் மற்ற மொழிகளை கற்றுக்கிறேன். பட் திணிக்கக்கூடாது, நீ இதை கற்றுக்கணுன்றதை திணிக்கக்கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான கருத்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி பிஜேபியில் உள்ள பெரிய மூத்த தலைவர்கள் வந்து இதை தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை சரியான முறையில் வாங்கி பெற்றுக் கொடுத்தாங்கன்னா மென்மேலும் நம்மளுடைய கல்வி உயரும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கொள்வேன் சார். கல்வி வந்து நிதி கொடுக்காம இருந்தால் ரொம்ப பாதிக்கப்படும் சார். அவர் வந்து நீ மும்மொழி பண்ணாதான் நான் நிதி தருவேன்னு சொல்றதுக்கு அவர் வீட்டு காசு கிடையாது, எங்கள் வீட்டு காசு சார். அதனால நம்ம எப்படியாவது இந்த பணத்தை வந்து போராடி வாங்கி நம்மளோட கல்வி தரத்தை நம்ம தான் சார் உயர்த்தணும். இதுதான் வந்து என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. இது வந்து பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்கணும், கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கணும். இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய சரியான தண்டனையாக இருக்கும். ஆனால் அது யாருமே செய்ய மாட்டாங்க. எல்லாமே வந்து சும்பு தட்டிட்டு ரைட் இவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசையா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இதெல்லாம் பேச மாட்டாங்க. மற்றபடி வேற ஏதாவது தப்பு நடக்கட்டுமே உடனே ஓடி வந்து சாட்டை எடுத்து 4 அடி அடிக்கிறது என்ன இருக்குது, என்ன நீ பெண்ணு இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு சொல்லி சார் வாய் இருக்குன்னு எல்லாமே பேசிடலாம் சார். ஆனால் செயல்படுத்துறதுல அண்ணாமலை சைபர், இதுதான் உண்மை. அவர் ஒரு அறிக்கை விட சொல்லுங்க சார், நான் சந்தோஷப்படுறேன் சார். தமிழ்நாடுன்னு சொல்லி அவர் வாயால சொல்றாருல, தமிழ்நாட்டு நீ மும்மொழி பண்ணலனா நான் நிதி தர மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ யாரு தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்குன்னு அறிக்கை ஒண்ணு இல்லை. கட்சிக்காரர் தவறு செஞ்சாலும் இவர் அறிக்கை ஒண்ணு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக. அப்போ நீ கட்சிக்காக உழைக்கிறியா? தமிழ்நாட்டுக்காக உழைக்கல, கட்சிக்காக நீ உழைக்கிறன்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் ஒரு சீட்டு கிடையாது, டெபாசிட்டே எல்லாருமே இழந்து ஓட போறாங்க. இதுதான் உண்மை சார். பசங்களுக்கு தெரியும் தானே, அடுத்து அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், என்ன படிச்சா நம்ம என்ன ஆக போறோம் பசங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஹிந்தி படிச்சாதான் வந்து உங்களுக்கு ஃபண்டு தரும் அப்படிங்கிறதுலாம் ஏத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை. கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தான் கவர்மெண்ட். இது படிச்சாதான் நீங்க கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இது பண்ணுவோம், இது படிச்சாதான் உங்களுக்கு இது தரும் அப்படிங்கிறதுலாம் அது நல்லாவே இல்லை. கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. எதில் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லணும்ல, சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். எதில் சப்போர்ட்டாக இருக்குன்னா இதில் சப்போர்ட்டாக இருக்கும். இதனால வந்து மக்களுக்கு வந்து இதாயிருக்கு, இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல கல்வி அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடஒதுக்கீடே இருக்கு. இடஒதுக்கீடை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி காலங்காலமாக பேசுனது இவங்க தான். இடஒதுக்கீனால வந்து யார் பாதிக்கப்படுறாங்க, ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வந்து ஜெயிக்கணும், அவங்க மற்ற வட மாநிலங்களை ஜெயிக்கணும்னே அங்கே 10% இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்துறாங்க. இது யாருக்கான இருக்குன்னா ஒரு 10-20% 10% இல்லாட்டி 20% மக்களுக்கு நலனுக்கு இருக்காங்க. மீதி இருக்க 80% மக்களோட நலனில் இவங்களுக்கு கிடையாது.